கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயங்களை அறிகிற தேவன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயங்களை அறிகிற தேவன். யாரை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏசப்பாவை சொல்கிறாங்க. ஆமென். நம்ம ஏசப்பா யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம இருதயங்களை அறிகிறவர். உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு கவலை இருக்குல்ல, கண்ணீர் இருக்குல்ல, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கீங்களே, அது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஏசப்பா அதை அறிந்திருக்கிறார். யாருக்கும் தெரியல, தனியாக கண்ணீர் வடிச்சிட்ருக்கீங்க, கவலைப்பட்டுருக்கீங்க, அதை நினைத்து யோசிச்சுட்ருக்கீங்களே, ஏசப்பா சொல்கிறார், உன் இருதயத்தை நான் அறிவேன், உனக்கு சமாதானம் தருவேன், உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்கிறார். ஆமென். அவர் இருதயங்களை அறிகிற தேவன். அவர் உங்கள் கவலைகளை, கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களை பார்த்து சொல்வார், கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளே, நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் பெரியதுன்னு சொல்கிறார். ஆமென். உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் பெரியது, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களே, ஏசுப்பா சொல்கிறார், நான் இருக்கேன், உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன், சாட்சியாக நிறுத்துவேன் வாக்கு கொடுக்குறார். சோர்ந்து போகாதீங்க, ஏசுப்பா உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.